உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஆங்கில மாத பலாபலன் நாம் காண இருப்பது மே மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த பலாபலன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னே இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும், கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கும், இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும். காலபுருஷ தத்துவத்தின் முதலிடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூடியிருக்கிறாங்க. இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது காலபுருஷர் 2 என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும், மூன்றாம் இடத்துல குரு பகவான், அதாவது மிதுனத்தில் குரு பகவான், 6ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில், அதாவது சிம்மராசியில் கேது பகவானும், ராகு பகவான் முக்கியமாக சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமாக துளாராசிலையும், அதே போல் நம்மளுக்கு இந்த ராகு பகவான் கும்பத்திலும் சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் மீனராசியிலே அமர்ந்திருக்காங்க. இதை வச்சு தான் இந்த மே மாதத்துக்கான பலாபலனை கொடுக்க போகிறோம். இதில் யார் யார் என்னென்ன பலாபலன் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வணக்கம், எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே. ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்கும்? ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகின்ற காலம். நம்ம ராசிநாதனே ஆட்சி பெறுகின்ற இடத்துல தான் நம்ம வீட்டில் தான் இருக்கார். இந்த 16 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு செல்வார். குருவோடு சம்பந்தப்படுகின்ற காலங்கள். இந்த நேரத்தில் மனைவியோட உடல் நலத்திலையும் உடல் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மனைவியின் உடல் நலத்தில், அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உடல் நலத்தில் கொஞ்சம் இந்த 16 தேதிக்கு அப்புறம் குருவுடன் சேருகின்ற சுக்கிரனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. அவங்க உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. இது வரைக்கும் நாம் எடுக்கலைன்னா ஹாஸ்பிட்டல் கையமாக கொஞ்ச நாள் சுற்றுற மாதிரி ஒரு 16 தேதிக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் எடுக்கும். பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியால் தான் நம்மளுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டது. வீண் விரயம், வேலையில் ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன மாதம் நம்ம சந்திச்சிருப்போம். இந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலும் விரயம் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல. அந்த புதன் பகவானும் இடம்பெயர்கின்ற காலம். ஒரு 16 தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து உள்ளே வந்துடுவார். நம்ம ராசிக்குள்ளே வந்த பிறகு தான் நம்மளுடைய செயல் திட்டங்கள் மாறும். இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்களாக 30ஆம் தேதிக்கு அப்புறம் பரிவர்த்தனை யோகங்கள்லாம் கரெக்டாக ஓரளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். புதனை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஒரு மனுஷனுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் எனக்கு இது அறிவு வேலை செய்யலைன்னு சொல்கிறோமில்ல, இந்த ரிஷபராசிகாருடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்களும் மாற்றங்களும் எல்லாமே இப்போ இடப்பெயர்ச்சிக்காக காத்துட்ருக்காங்க. என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு சொல்லிட்டு எல்லா ஜோசிகாரும் நல்லாகுதுன்னு தான் சொல்கிறானுங்க. நீ ஒருத்தனும் கூட நம்மளுக்கு நல்லதே நடந்தலைன்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேர் 3 பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏன் சாமின்னா உடனுக்குடனே இன்றைக்கே கெடுத்துருமா ஜோசிகார் வரும், அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஜோதிடர் அனைவரும் சொல்லுகின்ற வார்த்தை எதுக்குன்னா, வருகின்ற காலங்கள் நல்லா இருக்க போது தான் சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன லட்ச ரூபா கோடி ரூபா வாங்கி நான் போட்டு போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. நாம் என்ன சொல்கிறோமோ சொல்கிற இடத்துல இருக்கிறோம், அதனால் சொல்கிறோம். நீங்கள் வானான்றதும் ஓணுன்றதும் உங்களுடைய விருப்பம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து விடுகின்ற காலங்கள் இந்த நேரத்தில் இல்லை. கூட்டு குடும்பத்தோடு வாடுகின்ற காலம். நிறைய பேருக்கு சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்க போது, மாற்றங்கள்லாம் உண்டாகக்கூடிய காலம் ரிஷபத்துக்கு இந்த மாதம். நிறைய இடப்பெயர்ச்சி சார்ந்த விஷயங்களும், இந்த உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமும் இந்த காலம் உண்டு. அந்த 12ஆம் இடம் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி காண பிறகு தான் ஓரளவுக்கு சாந்த ரூபத்தை தரும். அது வரைக்கும், ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பெறுகின்ற 11 என்பது பாதகத்தையும் தரும். லாபம் மட்டுமல்ல, அங்கே பாதகம் என்று சொல்லக்கூடிய இடமும் வச்சுருக்கான். பாதகம்னா மரணத்துக்கு இணையான கண்டத்தை தருகின்ற அமைப்புகளும் உருவாகும். அதனால தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையிலேருந்து வெளிவரப்போகிற காலம். இந்த செவ்வாய் பகவானும் ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து வெளியே வரதால் ஓரளவுக்கு மனம் சாந்தம் என்று உண்டு. அந்த 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்ற காலத்தில் தான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் கையமாக கொஞ்ச நாள் சுற்றுற மாதிரியே தெரியும். இல்லை வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கின்ற காலங்கமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். விரயம் என்று சொன்னாலும் அந்த 15 தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சி, அதாவது சூரியனுடைய இடப்பெயர்ச்சி நம்ம ராசிக்குள்ளே வர்றதால இதுவரைக்கும் சாதகம் இல்லாத சூழ்நிலை, ஒரு பராக்கிரமே இல்லை, ஒரு அச்சத்தோடு தாங்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க ரிஷபராசிக்காரங்க அனைவருக்கும் பரவாயில்லை, இந்த மாதம் பரவாயில்ல சாமி, எதையோ சமாளித்து வந்துட்டேன். திடீர் செல்வங்கள், கடன் வாங்குகிற பாக்கியம் எல்லாம் இந்த மாதம் அதிகரிக்கும். நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான திடீர் லாட்டரி யோகங்கள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும். திடீர்னு நம்ம லாட்டரினா நம்ம ஊரில் விற்கலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வெளியூரில் வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள், திடீர்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த அமௌண்ட்டு கிடைக்குதுங்க, லோனுக்காக காத்திருந்த லோன் கிடைக்கிது, வேலைக்காக காத்திருந்த அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்னா அதுவே பெரிய லக்கு தான். அதை வைத்து நாம் பெரிய பெரிய முன்னேற்ற பாதையை எடுத்து செல்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய வீட்டில் போய் அமர போகிறாங்க. 16 தேதிக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வரவரவு சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம்.
குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது 2 பேருக்கும் தடைகின்ற காலமாக இருக்கும். ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய காலம், கணவன் மனைவி உறவில் சஞ்சலத்தில் ஏற்படுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் ஒரே வார்த்தை. அவங்க இரு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் சங்கடத்தையும் உருவாக்கும். ஆனால் நல்ல விஷயங்களும் தடுக்கின்ற பாக்கியம் எல்லாம் உண்டு. ஒரு மைனஸை வச்சு மட்டும் நாம் பலாபலன் கொடுக்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் உண்டு. அங்கே சனி பகவானுடைய தன்மை நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தன்மை நன்றாக இருப்பதால் தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ஓரளவுக்கு சாந்த ரூபமாக மாறுவாங்க. அவங்க இது வரைக்கும் கடுக்கடுன்னு பேசணும் கூட தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறுகின்ற காலங்களாக ஏற்பட போது தனித்து விடுகின்ற அமைப்பாக நம்மளுக்கு இந்த வரைக்கும் இருந்து வந்தோம். நம்ம தனித்து விட்டுட்டோமோ, எல்லாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்ததில்ல. இனிமேல் அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 16 தேதி வரைக்கும் கூட்டு முயற்சியோடு செயல்படுகின்ற காலம். புதிய ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு வேலை எடுத்து செய்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ரிஷபராசிகாரங்களுக்கு ஏற்படுகின்ற காலம். இது வரைக்கும் எல்லாருமே நம்மளை தனித்தான் விட்டு ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கேன், போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் இப்போது உங்களை திருப்பி யாரோ சப்போர்ட் பண்ணி உயர்த்தி காட்டுகின்ற காலத்தை கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் இருந்து வந்த தாக்கம் விடைபெறுகின்ற காலங்களாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பெருத்த முன்னேற்றம் என்பது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் உயர்ந்து நிற்கின்ற வாய்ப்பு, இது வரைக்கும் தலைவனாகலை ஒரு தொண்டனாகவே இருக்கேன் அப்படின்னு நினச்ச அரசியலில் ஈடுபடுறதுக்கான காலம், அரசியல்வாதிங்க சப்போர்ட்டு கிடைக்கிறதுக்கான காலம், அரசாங்கத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, அரசாங்கத்துக்கும் எனக்கும் தர வேண்டிய விஷயங்கள் எதனா இருந்திருந்தால் அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான அமைப்பு, அதாவது இந்த குரூப் ஹவுஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு திடீர் ஒரு வாய்ப்புகள் தருகின்ற காலங்களாக இது வரைக்கும் நன்கொடை சார்ந்த விஷயத்திலையோ அல்லது கோயில் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தால் இனிமேல் அறம் சார்ந்த விஷயத்திலையும் ஈடுபடுகின்ற காலமாக இந்த மாதம் கொடுக்க போதும். ரிஷபம் 15 தேதிக்கு அப்புறம் ஒரு அறம் சார்ந்த விஷயத்தில் கோயில் நிர்வாகத்தை எடுத்து நடத்துறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுக்கின்ற காலங்களாக நாமளே என்ன தெரியல இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நான் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்து செய்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. இல்லை வெளியூர் சென்று ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக 15 தேதிக்கு அப்புறம் கிடைக்கப் போதைங்க. ஏன்னா சூரியனுடைய இடப்பெயர்ச்சி காரணமாக தான் அங்கே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது மிதுனத்தில் 2 கிரகங்களின் கூட்டமைப்பு, குரு ப்ளஸ் சுக்கிரன், அதாவது திடீர் திருமண வாய்ப்புகள், காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். நீண்ட நாள் எதிர்பார்த்துதான் சொன்னேன், சங்கடத்தையும் தரும், அதில் பலவிதமான நன்மையும் தரும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் மனசில் ரொம்ப நாளாக தேங்கி இருந்ததுங்க. இந்த காதலை வீட்டில் சொல்ல முடியல, என் பிரச்சனை ரொம்ப ஓடிட்டுருக்கு, இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய காலத்தில் நிறைய நற்பலங்கள் கிடைக்கின்ற காலங்களாக. என கலத்திரகாரன் மங்களகாரகனுடைய ஒளி நேரடியாக அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகக்கூடிய காலம், திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இந்த காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலங்களாக மாறி அமைப்பு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திடீர் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக 15 தேதியிலேருந்து ஒரு 5 தேதிக்குள்ளே நாம் பார்த்துடலாம். திடீர்னு பார்த்தா திருமண வாய்ப்புகள் ஈடேறி போய்டும். என்னன்னே தெரியல, எந்த விஷயத்தில் இது நடந்தது, ஏன் நடந்தது, எதனால் நடந்ததுன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலங்களாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறிடும். குழந்தை பேர் அதே போல் இந்த எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற காலங்களாக இறைவன் நம்மளுக்கு அருள்பாலிக்கின்ற இடம். அந்த சூரியனுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் நம்மளுக்கு அளிதமாக இருத்தலை. இதுவரைக்கும் இருந்து வந்த மங்களகாரகனுடைய ஒளி படுகாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல மங்களகாரகனுடைய ஒளியும் படப்போது. தெய்வீகம் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்கள்லாம் இனி முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லுகின்ற காலங்களாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வழி நடத்துகின்ற, அதையாவது நான் செலவு பண்ணால் கூட அது உத்தமத்துக்காக செலவு பண்ண, வீட்டுக்காக செலவு பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதுக்கு முன்னே செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட், வீண் விரயத்துக்காக செலவு பண்ண, எதுவுமே ஈடேற வரமாட்டேது அப்படின்னு சொன்னவங்கலாம் இனி ஈடேறி வருகின்ற காலங்களாக மாறப்போகுது. சூரியன் நின்ற இடம் பார்த்த இடம் என்று சொல்கிறார் போல் நம்ம ராசிக்கு ராசி உள்ளே 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நேரடியாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது மனைவியின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். அதாவது 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுவே. அதே போல் குரு பகவானுடைய பார்வையும் நம்மளுக்கு மாறுகின்ற காலங்களாக டிகிரி வயசுலேயே நம்மளுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகள் இப்போ உண்டு. இந்த மாதத்துலேருந்து நிறைய வெள்ளோட்டங்கள் என்று சொல்கிறாமல் ரிஷபராசிகாரங்களுக்கு மாறுகின்ற தருணமாக மாறப்போகுது. நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து சேரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். நிறைய பேருக்கு இடப்பெயர்ச்சி சார்ந்த விஷயங்கள் என்று சொல்கிறோம், வேலைகளை மட்டுமே இடப்பெயர்ச்சி கொடுக்கும், வீடு சார்ந்த விஷயத்தில் கொடுக்காது. வேலை சார்ந்த விஷயத்தில் இடப்பெயர்ச்சி மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் செய்யறதுக்கான காலமாக இந்த மாதம் நிறைய விஷயங்கள் மாறுப்பதே. ஏன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சி தான் மனிதனை மாற்றுவதும் ஏற்றுவதும் உயர்த்தி காட்டுவதும் என்று சொல்கிறார் போல் நம்ம அடுக்குமொழிகளோட சொல்லிகள் அரசியல்வாதி மாதிரி. இந்த கிரகங்களுடைய தாக்கம்தான் மனிதனை வாழ்வாதாரத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக வரப்போது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே தனித்து வாழ்கின்ற காலங்கள் கிடையாது, கூட்டு முயற்சியோடு செயல்படுகின்ற காலங்கள்.
இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பே எனக்கு கிடைக்கல சாமின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனி பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான காலமாக மாறப்போகுது. நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற காலங்களாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்ற பாதை 15 தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். வாழ்க்கை துணையில் இருந்து வந்த பிரச்சனை, வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் வெற்றி கிடைக்கும். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.